ராஜபக்ச மகன்களால் அளிக்கப்பட்ட கோட்டாபாய காலம் கடந்து வெளிவரும் தகவல். மஹிந்தவை பழிவாங்க துடிக்கும் புலம்பெயர் தமிழர்கள். மஹிந்தவை பழிவாங்கும் அரசாங்கம் மொட்டு கட்சி கடும் விசனம். இலங்கையில் திருமணம் செய்ய உள்ளோருக்கு மகிழ்ச்சி செய்தி. செம்மணி விவகாரத்தின் திருப்புமுனை சோமரத்னவின் பகிரங்க சாட்சியம். ஜனாதிபதிக்கு முக்கிய வேண்டுகோள். சோமரத்னவின் மனைவி ஜனாதிபதிக்கு கடிதம். கிருஷாந்தி படுகொலை வழக்கு சிக்கல். கோட்டாபாய ராஜபக்ச ஆட்சிக்கு வந்து நாட்டுக்கு நல்லது செய்ய முயற்சித்தார். ஆனால் அவரது குடும்பத்தினரால், குறிப்பாக ராஜபக்ச மகன்களால் அழிக்கப்பட்டு விட்டார் என சர்வஜனபால தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் திலித் ஜெயவீர தெரிவித்தார். ஹம்பஹா மாவட்டத்தின் மீரியகம தொகுதியில் உள்ள ஹப்பிட்டிகம பிரிவில் சர்வஜனபால சபையை அமைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது நாடாளுமன்ற உறுப்பினர் திலித் ஜெயவீரை இவ்வாறு கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நான் குடும்ப அரசியலுக்கு எதிரானவன் என்பதால் தான் கோட்டாபாய ராஜபக்சவை ராஜபக்ச குடும்பத்தில் இருந்து தேர்ந்தெடுத்து ஆட்சிக்கு கொண்டு வர முயற்சித்தேன். ஜேவிபி போல எல்லாவற்றிற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கும் அரசியலில் நாம் ஈடுபட மாட்டோம் என்று கூறினோம். குறிப்பாக கடந்த கால அரசியலில் இந்த குடும்ப அரசியலுக்கு எதிராக நின்றவன் நான். ஊழலுக்கு எதிராக நின்றவன், தந்தையிடமிருந்து மகனுக்கு அரசியல் செல்வதை எதிர்த்தவன். அதற்காகவே எனது முழு பலத்துடனும் தொடர்ந்தும் போராடியவன். உண்மையில் கோட்டாபாய தனது எளிய வீட்டில் இருந்து பாதுகாப்பு வீரர்களை அகற்றினார். அலுவலகங்களில் புகைப்படங்களை அகற்றினார். மற்றவர்கள் பொய்யாக செய்தவற்றை உண்மையாக செய்ய முயற்சித்தார். கோட்டாபாய ராஜபக்ச உண்மையாகவே சரியான விஷயங்களை செய்ய முயன்றார். ஆனால் அவர் தனது குடும்பத்தினரால், குறிப்பாக ராஜபக்ச மகன்களால் அழிக்கப்பட்டு விட்டார் என்று அவர் மேலும் தெரிவித்தார். போரை முடிவுக்கு கொண்டு வந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மீது தமிழ் டயஸ்பொராக்கள் சிலர் இன்னமும் வைராக்கியத்துடன் உள்ளனர். இதனால் அவரை பழிவாங்க முற்படக்கூடும். எனவே அவர் உட்பட முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு பாதுகாப்பு அவசியம் என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் எம்பி சமர் ரத்னபிரிய தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், ஜனாதிபதி பதவி வகிப்பவர் துணிவுடன் முடிவுகளை எடுக்க வேண்டும். இதற்குரிய சுதந்திரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. உலக நாடுகளில் இந்த நடைமுறை உள்ளது. எனவே ஜனாதிபதியால் எடுக்கப்படும் முடிவு 90% சாதகமாக இருக்கலாம், 10% எதிராகவும் இருக்கலாம். எனவே அந்த 10% ஜனாதிபதி ஓய்வு பெற்ற பின்னர் அவரை பழிவாங்க முற்படக்கூடும். அதனால் தான் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஓய்வின் பின்னரும் பாதுகாப்பு உள்ளிட்ட வரப்பிரசாதங்கள் வழங்கப்படுகிறது. இது உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறையாகும். குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச போரை முடிவுக்கு கொண்டு வந்த தலைவர். அவரை பழிவாங்கும் நோக்கில் சில தமிழ் டயஸ்பொராக்கள் செயற்படலாம். உள்நாட்டில் அல்லது வெளிநாட்டில் வைத்து மஹிந்தவை பழிவாங்கக்கூடும். ஆகவே மஹிந்தவுக்கு பாதுகாப்பு அவசியம். வரப்பிரசாதங்களில் ஒன்றுதான் பாதுகாப்பு என்றார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய ஓய்வூதியம் உட்பட வரப்பிரசாதங்களை இல்லாது செய்வதற்கு அரசாங்கம் முன்னெடுக்கும் நடவடிக்கை அரசியல் பழிவாங்கல் செயல் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி விமர்சித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொழும்பில் இருந்து மெதமுல்லவுக்கு வெளியேறும் அரசியல் பழிவாங்கல் திட்டமே இதன் பின்னணியில் உள்ளது என்று மஹிந்த ராஜபக்சவின் பேச்சாளரும் சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்தார். இது தொடர்பில் ஊடகங்களுக்கு அவர் மேலும் கூறுகையில், நாட்டு மக்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கையில் அவற்றுக்கு தீர்வுகளை தேடாமல் முன்னாள் ஜனாதிபதிகள் மீது அரசின் கவனம் திரும்பியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வரப்பிரசாதங்களை வழங்கும் நடைமுறை உலக நாடுகளில் உள்ளது. எனவே முன்னாள் ஜனாதிபதிகளை பழிவாங்கும் நோக்கில் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க, மைத்ரிபால சிறிசேன, சந்திரிகா மற்றும் கோட்டாபாய ராஜபக்ச ஆகியோரை இலக்கு வைத்து அல்ல, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை பழிவாங்கும் நோக்கில் அவரை கொழும்பில் இருந்து அகற்றி மெதமுல்லவுக்கு முடக்கும் முயற்சிகள் இடம்பெற்றன. எனவே மஹிந்தவை கொழும்பில் இருந்து வெளியேற்றும் சட்ட மூலம் என இதற்கு பெயர் வைத்ததே பொருத்தமானதாக அமையும். இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டாலும் இது முன்னாள் ஜனாதிபதிக்கு செல்லுபடியாகுமா என்ற கேள்வி எழும். எனவே ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க உட்பட இனிவரும் ஜனாதிபதிகளுக்கு தான் இது ஏற்புடையதாக அமையும். அவ்வாறு இல்லை என்றால் சர்வஜன வாக்கெடுப்புக்கு உட்பட்டு அரசியலமைப்பு மாற்றம் ஊடாகவே இதற்குரிய நடவடிக்கை இடம்பெற வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இலங்கையில் புதுமண தம்பதிகளுக்கு வீடு வழங்கும் திட்டம் அரசாங்கத்தால் செயற்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் நடைபெற்ற விழா ஒன்றில் பங்கு பெற்று உரையாற்றுகின்ற நேரத்தில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். திருமணத்துக்கு பின்னர் தங்கள் சொந்த வீட்டில் வாழ விரும்பும் இளம் தம்பதிகளின் கனவை இந்த திட்டம் நிறைவேற்றும் என அவர்
குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் உள்ள வீட்டு வசதி பிரச்சினையை தீர்க்கும் நோக்கில் அடுத்த 5 முதல் 10 ஆண்டுகளுக்குள் இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும் என அவர் கூறியுள்ளார். அத்துடன் புதிய வீடுகளை கட்ட அரசு ஊழியர்களுக்கு கடன் வழங்கும் திட்டமும் அரசாங்கத்திடம் இருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். செம்மணி பற்றி உண்மைகளை சர்வதேச விசாரணையில் வெளிப்படுத்த தயாராக இருப்பதாக லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச கூறியிருப்பது இவ்விவகாரத்தில் மிக முக்கியமான திருப்பு முனையாக அமைந்திருப்பதாக தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதனை ஒரு சர்வதேச கட்டமைப்பின் முன்னிலையில் விசாரிப்பதன் ஊடாக மாத்திரமே சகல உண்மைகளையும் வெளிக்கொணர முடியும் எனவும் அதற்குரிய நடவடிக்கைகளை ஜனாதிபதியும் சர்வதேச சமூகமும் முன்னெடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. யாழ் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணை ஒன்று முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் அதில் சாட்சியம் அளிக்க தயாராக இருப்பதாக கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றத்தினால் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ள லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்டு அவரது மனைவி ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். அத்தோடு யுத்த காலத்தில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற படுகொலைகள் மற்றும் நடத்தப்பட்டு வந்த சித்திரவதை கூடங்கள் என்பவை பற்றிய விவரங்களை வெளிப்படுத்துவதற்கு தனது கணவர் தயாராக இருப்பதாகவும் அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து வெளியிட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் செம்மணி பற்றிய உண்மைகளை வெளிப்படுத்துவதற்கு தயாராக இருப்பதாக சோமரத்ன ராஜபக்ச கூறியிருப்பது வரவேற்கத்தக்க விடயமாகும். மரண தண்டனை விதிக்கப்பட்ட அவர் இப்போது உண்மையை சொல்வதற்கு தயாராக இருக்கின்றார். இருப்பினும் இந்த நாட்டுக்குள் உண்மைகளை வெளிப்படுத்தும் பட்சத்தில் தனக்கு பாதுகாப்பு இல்லை என கருதுவதை அவர் சர்வதேச விசாரணை கோருகின்றார். இந்த சர்வதேச விசாரணையை நாம் 2010ஆம் ஆண்டிலிருந்து கோரி வருகின்றோம். அவ்வறிக்கையில் தற்போது சிங்கள தரப்பிலிருந்து அதுவும் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்ட ஒருவரிடமிருந்து அந்த கோரிக்கை வந்திருப்பதை நாம் எமக்கான ஒரு விடயமாகவே பார்க்கின்றோம். அதேபோன்று தனக்கு ஆணையிட்ட உயரதிகாரிகள் படுகொலை குற்றங்களை புரிந்தவர்கள் உள்ளிட்ட சகலரது விவரங்களையும் வெளிப்படுத்துவதற்கு தயார் எனவும் அவர் கூறியிருக்கின்றார். எனவே நீதிக்கான பயணத்தில் சர்வதேச தலையீடு அல்லது பங்களிப்பு இல்லாவிடில் அது உண்மையான நீதியாக இருக்காது என சிங்களவர்களை கூறும் அளவுக்கு இன்று நிலைமை மாறியிருக்கின்றது. எனவே இலங்கை அரசாங்கம் முதலில் இதனை புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமின்றி மீண்டும் மீண்டும் உலக பொறிமுறை என்று கூறி சகல தரப்பினரையும் ஏமாற்றுவதை விடுத்து நீதியானதொரு சர்வதேச பொறிமுறையை நோக்கி நகர வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். கிருஷாந்தி படுகொலை வழக்கில் பிரதான குற்றவாளியான சோமரத்ன ராஜபக்சவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் படுகொலை தொடர்பில் விசாரணை நடத்துவது சிக்கலை ஏற்படுத்தும் என முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். சோமரத்ன ராஜபக்ச சர்வதேச விசாரணைக்கு ஒத்துழைத்து சாட்சியம் அளிக்க தயார் என அவரது மனைவி கூறியுள்ளார். இவ்வாறு இருக்க சோமரத்ன ராஜபக்ச சர்வதேச விசாரணைக்கு ஒத்துழைத்து சாட்சியம் அளிக்க தயார் என அவரது மனைவி ஜனாதிபதிக்கு கடிதமும் அனுப்பியுள்ளார். இந்த நிலையில் இலங்கை ராணுவத்தினர் குற்றம் செய்திருந்தால் அவர்களுக்கு உலக நீதி கட்டமைப்பின் கீழ் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதாக வீரசேகர குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச விசாரணைக்கு செல்லும் முன்னர் உலக நீதி கட்டமைப்பின் மூலமாக விசாரணை நடத்துவது சிறந்தது என அவர் கூறியுள்ளார். அத்துடன் இந்த விவகாரத்தை ஜனாதிபதி ஆணைக்குழு நியமித்து விசாரணை செய்வது சிக்கலை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் சோமரத்ன ராஜபக்சவின் மனைவி அனுப்பி வைத்துள்ள கடிதம் குறித்து இலங்கை ஜனாதிபதி எடுக்க உள்ள நடவடிக்கை தொடர்பில் எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்.